காவேரி வந்து ரொம்ப கவலையா இருக்காங்க. விஜய் வந்து இன்னமும் வந்து வாய்ஸ் நோட்ட படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே விஜய் வந்து படிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனையும் பார்க்குறாங்க. ஆனா விஜய் வந்து அந்த ஃபோனை வந்து எடுத்து வாய்ஸ் நோட்ட பார்க்கவே பார்க்கல. அதனால காவேரி கவலை அடைகிறாங்க. அவங்க அக்கா வந்து அவங்களுக்கு சமாதானப்படுத்துறாங்க. இந்த சூழ்நிலை விஜயை தேடி எல்லா இடமும் அலையிறாரு நம்ம வந்து குமரன். அடுத்து நிவின் கிட்டேயும் தகவல் சொல்லி நிவினும் குமரனும் வந்து சேர்ந்து தேடுறாங்க. ஆனா விஜய் எங்கே இருக்காருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில என்னதான் நடக்குது ஒன்றுமே புரியல. நிவின் எங்கே கிளம்பி போனார், என்ன நடக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயத்த வந்து கங்கா சொல்கிறாங்க. அது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. யமுனா, நீ என்னக்கா சொல்கிற? ஆமாடி 4 மாதமாக கர்ப்பமாக இருந்திருக்கா. ஆனால் யாருக்கிட்டேயும் எந்த வந்து சொல்லவும் சொல்லலை. நான் விஜய் வீட்டிலேருந்து நம்ம கூட்டிகிட்டு வந்தோமே அதுக்கு அப்புறமாவே அவளுக்கு வாந்தி மயக்கம்லாம் இருந்ததுடி. நாங்களும் பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவளும் அப்படியே மறைச்சிட்டு இருந்தா. பார்த்தா அப்போ தாண்டி கர்ப்பமாக இருந்திருக்கா அப்படின்னோன்னா, அப்படியாக்கா? ஐயோ பாவம். நான் வந்து காவேரி அக்காவை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேனே, இவரையும் சேர்த்து வச்சு தப்பாக நினச்சிட்டேனே. இதுக்காக தான் இவர் வந்து இவ்வளோ வந்து உதவி செஞ்சாரா? அப்போ இவருக்கு முதலே இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா? சரிக்கா, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்லிடுறாங்க. ஏய், வந்தாலும் தேவையில்லாதெல்லாம் பேசி அவள் மனசை எதுவும் காயப்படுத்திடாதடி. அவள் வந்து விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு. சரிக்கா, நான் என்னக்கா சொல்ல போகிறேன்? இல்லைடி, நீ கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி தான் தெரிஞ்சிட்ருக்க. இப்போவும் அதே மாதிரி எதுவும் பேசாது. இல்லைக்கா நான் அப்பெல்லாம் பேச மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா இடமும் தேடிட்டு எங்கேயுமே கிடைக்காதால என்ன பண்ண தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க குமரனும் நிவினும். நான் இப்போ என்னென்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, ரோட்லேயே அப்படியே உட்காந்துட்டு பயங்கரமாக வந்து கதறி அழறாரு. எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்து மனசு வருந்துறாரு. ஏன் காவேரி இப்படி நடந்துக்கிற, ஏன்டி என்கிட்ட இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற, உனக்கு நான் என்ன தண்டி பண்ணேன், ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, என் கூட சேர்ந்து வாழணும் என்னமே உனக்கு வராதா, உனக்கு உன் அம்மா தான் முக்கியமா, நான் உனக்கு முக்கியமே இல்லையா, நம்ம குழந்தை உனக்கு முக்கியம் இல்லையாடி, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டுருக்காரு விஜய். தாங்கவே முடியல விஜயால். நான் போகவே போகிறதில்ல, என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. விஜய்க்கு வந்து ரொம்ப பசிக்குது. சரி பண்ணு வாங்கி சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா நிறைய மிஸ்டு கால்ஸ் இருக்குது. பார்த்தா வாய்ஸ் நோட்டும் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த காவேரி என்ன அமைச்சிருக்காரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி சாதாரணமாக பார்க்குறாரு. பார்த்தா காவேரி வந்து இந்த மாதிரி உருக்கமாக பேசியதை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ அம்மா வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா, எல்லாமே தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். உடனே வந்து காவேரியை பார்க்கணும், அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலன்னு வீட்டுக்கு வராரு. இங்கே விஜய் பார்த்தோன்னா காவேரி வந்து ஓடி வந்து அப்படியே நிற்கிறாங்க. காவேரி பார்த்தோன்னு விஜய் அப்படியே வந்து பார்க்குறாரு. எல்லாரையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்காரு. அடுத்து வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. விஜய் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. அடுத்து வந்து சொல்லுங்கள் அத்தை, என்னை கூப்பிட்டு அமைச்சிருந்தீங்களா அப்படின்னோடனே எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு சொன்னாங்க. காவேரி வந்து எனக்கு வாய்ஸ் நோட் அமைச்சிருந்தா அப்படின்றாங்க. எங்கே விஜய், எங்கே எல்லாம் தேடணும் தெரியுமா, எங்கே போயிருந்தீங்க அப்படின்னோடனே சாரிங்க, மனசுக்கு கஷ்டமாக இருந்தது, அதான் ரொம்ப தூரம் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தம்பியை உட்கார சொல்லுங்கள் அப்படின்னு உட்காந்தோன்னே தண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து காவேரி அவங்க அம்மா சாரத ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வேணாம் தான் நாங்கள் நினச்சோம். என் பொண்ணோட வாழ்க்கையை நான் எப்படியாவது அமைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக அமைக்கணும்னு நான் நினச்சேன். நீங்கள் வந்து என் பொண்ணோட வாழ்க்கையில் வேணாம் நான் நினச்சேன். ஆனால் இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேணும்னு தோணுது. ஏன்னா வந்து குழந்தை உருவாயிடுச்சுன்னா குழந்தைக்கு கண்டிப்பாக அப்பா வேணும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் என் பொண்ணும் வந்து நல்லபடி வாழணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட மாட்டேறாரு. இங்கே பாருங்கள், நான் இப்போவே சொல்லிவிடுவேன், நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க உங்கள் பொண்டாட்டியன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் சொல்ல முடியாது அப்படின்றாங்க சாரதா. அதை கேட்டு விஜய் அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காரு. என்ன பார்க்குறீங்க, உங்கள் பாட்டியும் அதுக்கப்புறம் உங்கள் சித்தியும் வந்து டைவர்ஸ் பேப்பரில் சைன் கேட்குறாங்க காவேரி கிட்ட. நீங்களே சொல்லுங்கள், இந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது யாராவது வந்து விவாகரத்து கேட்பாங்களா, நீங்கள் ஏன் வந்து விவாகரத்து கேட்டு அமிச்சிங்க அப்படின்னோடனே இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, தயவுசெய்து என்னை நம்புங்க அத்தை சொல்கிறாங்க. சரி உங்களை நான் நம்புகிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, என் பொண்ணை இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்பினோன்னா அது வந்து உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டியும் வந்து என் பொண்ணை தக்க மரியாதையோடு கூட்டம் போனால் மட்டும்தான் நான் அனுப்புவேன், இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க, என் பொண்ணை நான் அப்படிலாம் அனுப்பிச்சிட முடியாதுங்க, ஏன்னா வாழ்கிற இடத்துல என் பொண்ணு நிம்மதியாக வாழணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் இந்த மனநிலை இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு விஷயம் தெரியாதுங்க, நான் சொல்லி வந்து புரிய வச்சு கூட்டிகிட்டு வந்து நான் கண்டிப்பாக என் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு விஜய் சொல்கிறாரு.